ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோடனே அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் அயன் டேப்லெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த அயன் டேப்லெட் ஏன் கொடுக்குறாங்க? அயன் டேப்லெட் இல்லாமலே நான் டயட்லேயே இம்ப்ரூவ் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னு இன்றைக்கி பார்ப்போம். பேசிக்காக அயன் ப்ரெக்னன்சியில் நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் அப் டில் 1 கிராம் வரைக்கும். திஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் ப்ரெக்னன்சி, பிளாசென்டல் க்ரோத் அண்ட் ஃபீட்டல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மூணுக்குமே நமக்கு 1 கிராம் கிட்ட அயன் ப்ரெக்னன்சியில் தேவைப்படுது. நம்ம இந்த ரெக்குயர்மெண்ட்டை டயட் மூலமாக மட்டுமே ட்ரை பண்றோம் அப்படின்னா 1 கிலோலேருந்து 2 கிலோ கீரை டெய்லி சாப்பிடணும். ஒரு அரை கிலோ சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்ப்ராக்டிக்கல் அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். கண்டிப்பாக அயன் டேப்லெட்ன்றது 30 மில்லிகிராம் எலிமெண்டல் அயன் எவ்ரிடே பேஷண்ட்க்கு தேவைப்படும். அண்ட் அது டேப்லெட்டாக மட்டுமே கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம இந்த டேப்லெட்டாக எடுக்க விரும்பலை, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் அதை அப்சர்வ் பண்ண முடியல, சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு மற்ற சொல்யூஷன் இருக்குது. அயன் இன்ஜெக்ஷனோ இல்லை வேறு மாதிரி ப்ரிப்பரேஷனோ அதை அவங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்காக வெறுமனே டயட்லேயே நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. ப்ரெக்னன்சியில் 40% ரிஸ்க் ஆஃப் ப்ரீடம் டெலிவரி ஆர் லோ பர்த் வெயிட் இதெல்லாம் அதிகமான சான்சஸ் உண்டு. ஸோ ப்ரிடாமினென்ட்லி we need to take iron supplementation. டயட் மட்டுமே வச்சு அயனை ஹீமோகுளோபின் அண்ட் அயன் ப்ரெக்னன்சியில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது.